இயேசுவின் அன்பான நாமத்தை நான் வரவேற்கிறேன். ஆமென் ஆமென். மறுபடியும் உங்களை ஆண்டவரோட ஆலயத்துல ஒரு குடும்பமாக உங்களை பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க என்னை பார்க்கறதுக்கு சந்தோஷப்படுறீங்களா எனக்கு தெரியல, ஆனா நான் உங்களை பார்க்கறதுல நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன். Also let's clap our hands and welcome the newcomers. ஆமென் ஆமென். பாருங்க, நம்ம ஆராதிக்கும் பொழுது இங்க வந்து நம்மளோட சபையோட மூப்பர்கள் லீடர்ஸ் சில தேவனோட தீர்க்க தரிசன வார்த்தை வந்து இந்த மத்தியில சொன்னாங்க. ஆமா இல்லையா? ஆராதிக்கும் போது பாருங்க, தேவனோட தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லும் போது அது நம்மளே வந்து தானா பேசுறது இல்ல. ஆமென். ஆவியானவர் உணர்த்தும் பொழுது ஆண்டவரோட வார்த்தை கொடுக்கும் போது அப்பொழுது அந்த வார்த்தை இங்க யாராவது நபருக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை வைத்திருப்பார். ஆமென். எத்தனை பேரு அந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தான் பேசுறாரு நீங்க உணர்ந்தீங்க? Come on, can I see your hands? Amen. Come on, just clap and receive that word right now in the name of Jesus. அப்படியே அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களுக்காக இருந்திருந்தா நீங்க அப்படியே அந்த வார்த்தைகளை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஆம் ஆமென் என்று சொல்லி விசுவாசத்தோட உங்க ஆவியில நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென் ஆமென். How many of you are ready for today's word? இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கோட வார்த்தைய நீங்க ஆண்டோட வார்த்தையை கேட்கறதுக்கு ஆவலோட இருக்கிறீங்க? ஆமென். I just see a few hands. அப்பனா ரெண்டு பேர் மட்டும் தான் ஆவலாக இருக்கிறாங்க. மத்தவங்க ஐயோ போங்க பாஸ்டர் சீக்கிரமா முடிச்சா சரி. ஏன்னா ஓகே. ஆமென் ஆமென். பாருங்க, ஆண்டோட வார்த்தையில போட்டிருக்குது, ஆண்டோட நினைவுகளும் ஆண்டோட வழிகளும் என்னைக்குமே நம்மளோட நினைவுகளும் நம்மளோட வழிகளுக்கும் மேலாக உயர்ந்ததுதான். ஆமென் ஆமென். The word of God says, for my thoughts are not your thoughts and my ways are not your ways. For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways and my thoughts than your thoughts. ஆமென். So இன்னைக்கு நீங்க இங்க அமர்ந்துக்கு இருக்கிற வேலையில ஒன்று மட்டும் நீங்க என்னைக்குமே அறிந்து கொள்ளணும், என்னோட எண்ணங்களும் என்னோட வழிகளும் ஆண்டோட எண்ணங்களும் வழிகளுக்கும் மேலாக இல்ல. என்னைக்குமே அவரோட வழிகளும் அவரோட எண்ணங்களும் நம்மளோட வாழ்க்கையில நம்மளை குறித்து என்னைக்குமே உயர்ந்ததாக இருக்குது. ஆமென் ஆமென். இன்னொரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு அது வெறுமையாக திரும்பி போகாதான். ஆமென் ஆமென். ஆண்டவர், come on, be excited church. How many of you are excited to be in the presence of God? Come on, if you're excited, say thank you Jesus and clap for Jesus. Come on. Amen. So ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சரக்கா குரல் கேட்கணும். ஆமென் ஆமென். பாருங்க, ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு வெறுமையாக அவரோட வார்த்தை திரும்பி போகாதா. ஆமென் ஆமென். அவர் விரும்புகிறபடி அவர் என்னத்துக்கு அந்த வார்த்தையை அனுப்பினாரோ அது காரியமாக வழிக்கு அது வைக்கும்னு பைபிள்ல போட்டிருக்குது. ஆமென் ஆமென். சோ ஆண்டவர் உங்களை குறித்து என்னென்ன வார்த்தைகள் பேசுறாரோ, உங்க சூழ்நிலை கண்டோ, உங்க வாழ்க்கை குறித்தோ, உங்க குடும்பத்தை குறித்தோ உங்க ஆண்டவர் பேசும்பொழுதுங்க அவரோட வார்த்தை தரையில உருவாது. ஆமென். ஆண்டவர் என்னத்துக்கு அனுப்பினாலோ அந்த வார்த்தையை அது அந்த காரியம் அது வாக்கியமாக ஆகும். ஆமென் ஆமென் ஆமென். சொல்லுங்களேன். ஆமென். பாருங்க, இன்னைக்குள்ள வசனத்துக்கு நம்ம படிப்போம். லூக்கா 5வது அதிகாரம் 17வது அதிகாரத்துல 26வது வசனம் படிப்போம். Luke chapter 5 verses 17 to 26. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருந்த போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாக்கரை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கி. பாருங்க, பிணியாக்காரனா அப்படின்னா என்னங்க? பேரலைஸ். பேரலைஸ்னாங்க என்ன அர்த்தங்க? இந்த உடம்பு கால்கள் அந்த உடம்புலாம் வந்து விளங்காது, சரியா அது வேலை செய்யாது, மூவ் பண்ணாது. ஆமென். முடங்கி உடல் வந்து முடங்கி இருக்கிறது போல. ஆமென். அப்புறம் அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவரை படுக்கையோட எடுத்துக்கொண்டு அப்போ சில மனுஷன் என்ன செய்தார்களா, அந்த திமிர்வாதக்காரனை ஒரு படுக்கையில எடுத்துட்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஆண்டவர் இயேசு அங்க இருக்கிறான்னு சொல்லி அந்த வீட்டுல அவனை உள்ளுக்கு கொண்டு போறதுக்கு வகை தேடினாங்களாம். அப்புறம் ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியால் ஜனக்கூட்டம் நிறைய பேர் நம்ம ஆளுங்க ஜே 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 நாங்க இருக்கிற வசி. அப்புறம் அவனை உள்ளே கொண்டு
கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோட இறங்கினார்கள். சிம்பிளா சொல்லணும்னா அவங்க வழி தேடினாங்க, அந்த வழி கிடைக்கிற வழி போறதுக்கு. ஏன்னா நிறைய ஜனங்கள் இருந்தாங்க. சோ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மேல ஓட்டலியா ஏறி அந்த அந்த மனிதனை, அந்த பேரலைஸ்னா புரியுதுன்னு சொல்லும் போது, அந்த பேரலைஸ் மேல அந்த தாயின் மூலமா அந்த ரூஃபர அவங்க என்ன செய்யறாங்களா, இயேசு பிரசன்னத்துக்கு முன்பாக அவங்க இறக்குனாங்க. அப்புறம் அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதனைக்காரனை நோக்கி மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவ தூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்கள் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டதென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் இணைந்தவர்களாக்கி, அதிசயமான காரியங்களும் இன்று கண்டோம் என்றார்கள். ஆமென், ஆமென். பாருங்க, கடைசியா என்ன சொன்னாங்க, இன்னைக்கு நாங்க அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன சொன்னாங்க, அதிசயமான காரியங்கள் நாங்க இன்னைக்கு கண்டோம். ஆமென். பாருங்க, 17வது வசனத்துல போட்டிருக்குது, அங்க இயேசு இருக்கிற நேரத்துல அங்க அநேக நியாய சாஸ்திரிகளும் வேத பாரகர்களும் பாரிசியர்களும் என்ன செய்யறாங்களோ, ஜூடியா சமாரியால இருந்து அவங்க என்ன செய்யறாங்க, ஜெருசலம்ல இருந்து அவங்க எல்லாருமே உட்கார்ந்துருந்தாங்க. இயேசு அப்படியே சொல்லி கொடுத்துக்கும் போது, ஜீசஸ் வாஸ் டீச்சிங், இயேசு அப்படியே உபதேசம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, உபதேசம் கரெக்டான வார்த்தைங்களா, இயேசு அப்படியே உபதேசம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவரோட வார்த்தை திட்டவட்டமா போட்டிருக்குது. The presence of the Lord was there to heal. Amen. The power of the Lord was present to heal them as Jesus was teaching. ஆண்டவரோட வல்லமை அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு உபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவரோட வல்லமை சுகமளிக்கிறதுக்கு அந்த இடத்துல இருந்துச்சாம். Amen. Amen. So church, today I want to tell you that நீங்க இங்க சும்மா உட்கார்ந்து இருக்கிறது இல்ல. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are at the right place. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, you are at the right place. சொல்லுங்க, God is on the move. நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. Our God is on the move. Amen. Amen. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவரோட பிரசன்னம் இந்த இடத்துல இருக்குது. நீங்க ஆண்டவரோட வார்த்தையை கேட்கும் பொழுது, ஆண்டவரோட வசனங்களை கேட்கும் பொழுது, ஆண்டவரோட குரலை கேட்கும் பொழுது, இன்னைக்கு ஆண்டவரோட வல்லமை இந்த இடத்துல இருக்குதுங்க. சுகம் அளிக்கிற வல்லமை மட்டுமில்ல, உங்களை விடுதலையாக ஆக்கிறதுக்கு, எல்லா சாப கட்டும் உடைக்கிறதுக்கு, all the chains will be broken in the name of Jesus. Every spirit of heaviness will be lifted up and will be exchanged with garments of praise. Amen. Amen. ஆண்டவரோட பிரசன்னம் இந்த இடத்துல இருக்குதுங்க. இன்னைக்கு the power of God is present in this place. Amen. Amen. பாருங்க, 18வது வசனத்துல God's presence is here. Amen. Amen. பாருங்க, 18வது வசனம் படிங்கம்மா. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார். பாருங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த திமிர்வாதம், இந்த பேரலைஸ் மேனோட வாழ்க்கைய மாத்தணும்னு சொன்னாக்கா ஒரே ஒரு நபரால தான் முடியும். அது யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. யாங்க அந்த 4 பேரும் கஷ்டப்பட்டு அந்த திமிர்வாதக்காரனை, அந்த பேரலைஸ் மேனா அவரோட என்ன போட்டுருக்கு, மெத்தையா படுக்கையில தூக்கிட்டு வரணும். ஏங்க அவங்க வகை தேடினோம்? இது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆமாவா இல்லையா? They knew Jesus was the God of the impossible. முடியாத காரியத்தை சாமர்த்தியமாக ஆக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான்
is Jesus Christ. ஆமென். அவங்க அறிந்திருந்தாங்க அந்த 4 பேர். பாருங்க அவங்க அந்த பேரலைஸ் மேன அந்த படுக்கையில கொண்டு வரும்போது அவங்க கண்டிப்பாக ஒரு ஹோப் இருந்திருக்கும், ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும், ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். இவன் படுக்கையில திருப்பி படுக்கையில போக மாட்டான்னு சொல்லி எழுந்திருவாங்க. அந்த இடத்துல யார் இருந்தா? சாதாரண மனிதன் இல்ல, ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த பூலோகத்துக்கு வந்ததே அவர் நம்மள மீட்கிறதுக்கு தான். ஆமென். ஆமென். It was Jesus Christ. They know ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சத்தியமா புரியுதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே தான் இவனோட வாழ்க்கைய அந்த படுக்கையில இருந்து எந்திரிக்கிட்டு நடக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசுனால மட்டும் தான் மாற்ற முடியும்னு சொல்லி அவனோட வாழ்க்கையின் வரலாறை மாற்றுறது ஆண்டவர் இயேசுனால தான் முடியும்னு சொல்லி. ஆமென். ஆமென். It's Jesus. ஆமென். They see they வகை தேடினாங்களாம். அந்த திமிர்வாதக்காரனை ஆண்டவர் இயேசு பிரசன்னத்துக்கு கொண்டு வருகிறதுக்கு. ஆமென். ஆமென். நீங்க என்ன பார்க்கிறோம்? We see faith in action here. அவங்க விசுவாசத்தை, அவங்களோட நம்பிக்கையை நம்ம செயல்ல பார்க்கிறோம். ஆமென். அவங்க பேசினாங்களா? அவங்க 4 பேரும் இல்ல, ஆனா அவங்க செய்தத அவங்களோட செயல்ல நம்ம பார்த்தோம். ஆமென். ஆமென். Paralyzed na alive but cannot move. Paralyzed என்னங்க? உயிரோட தான் இருக்கான், முழிச்சு தான் இருக்கான், ஆனா அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. He is like a cyborg. ஒரு வெஜிடபிள் போல. ஆமாலியா இப்ப கம்பம் கீழே இப்படி எடுத்து வைங்க, நேரம் நிக்குமா? பாய்க்கின்னு விழுந்துரும். ஆமாலியா அந்த மாதிரி யூஸ் வெஜிடபிள். அவனால சொந்தமா டாய்லெட் போக முடியாது, அவனால சொந்தமா குளிக்கலாம், அவனால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. He was just paralyzed. அவன் வாழ்க்கையே அப்படிதான். Yes or no? He cannot move. அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் நீங்க இருக்கிற சூழ்நிலை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். இந்த திமிர்வாதக்காரன் போல, இந்த பேரலைஸா இருக்கிற போல, இந்த உடல்ல முடங்கி கிடக்கிற மனிதன் போல நீங்க இங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்ல ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறவங்க நீங்க இந்த சூழ்நிலை போல போய் கடந்து கொண்டு இருக்கிறீங்களா? What are you stuck in? Amen. Amen. Are you living except நீங்க உயிரோட தான் இருக்கீங்க, ஆனா என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல. உங்களால ஒண்ணுமே செய்ய முடியல, எங்கேயோ நவரும் இல்ல, ரொம்ப மாட்டிட்டு தவிக்கிற மாதிரி நீங்க இருக்கலாம். நாளை எப்படி பொழுது விடிய போகுது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆமென். ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைங்க, அப்படிப்பட்ட முடங்கி இருக்கிற காரியங்கள், அப்படிப்பட்ட உங்களோட பேரலைசிங் சூழ்நிலைங்க ஆண்டவர் இயேசு கிட்ட நீங்க கொண்டு வாங்க. ஆமென். ஆமென். இன்னைக்கு உங்களோட சூழ்நிலை மாற்ற பாருங்க. மனிதர்கள் அதை கேட்க தான் முடியும், உங்களுக்கு ஜெபம் பண்ண தான் முடியும், உங்களுக்கு ஆண்டோட ஆலோசனை சொல்ல முடியும். ஆனா உங்களோட வரலாறை மாற்றக்கூடியவர் ஒரே ஒருத்தர், அவர் பேரு ஜீசஸ். அவரோட நாமம் இயேசு கிறிஸ்து. கமான், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Jesus can change your life சொல்லுங்க. ஒரு 2 பேர் சொல்லிருக்கீங்க, Jesus can change your life. Amen. What has you paralyzed? உங்களை என்ன அப்படியே உங்களை நவர முடியாம வைத்திருக்கிறது? எது உங்களை அப்படியே முடங்கி கொண்டு போய் வச்சிருக்குது? கரெக்டா சொல்றேனா? Amen. Amen. What is paralyzing you? Fear? பயத்துல நீங்க அப்படியே முடங்கி இருக்கிறீங்களா? இல்ல உங்களோட பிள்ளைங்க உங்களோட பேச்ச கேட்க மாட்டாங்களா? ஆண்டவருக்கு எதிராக உங்க பிள்ளைங்க நடந்து கொண்டு இருக்கிறாங்களா? இல்ல உங்க பிள்ளைங்க உங்களை விட்டு தூரமாக போய் கொண்டு இருக்கிறாங்களா? இல்ல உங்களோட கணவன் மனைவி உறவு அப்படியாக உடைந்து போய் இருக்குதா? சும்மா பேருக்கு தான் கணவன் மனைவி, ஆனா உங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, உறவு ஒண்ணுமே இல்ல, ஒரு கான்வர்சேஷன் இல்ல, ஒரு அஃபெக்ஷன் இல்ல, ஒரு அட்டென்ஷன் இல்ல. broken marriage. Amen. Oh, you have your family rejected you. உங்க குடும்பம் அப்படியாக உங்களை ஒதுக்கிட்டாங்களா? What is paralyzing you today? Broken dreams. அப்படியாக உயிரில்லாத உங்கள் கனவுகள், அப்படியாக நீங்க அது பகைச்சிட்டீங்க உங்க கனவை. எதிர்காலத்தை குறித்து பயம், spirit of poverty. Amen.
Is that you today? Amen. Amen. Today ஆண்டவரோட வார்த்தையில எழுதுன போலங்க ஆண்டவரோட வல்லமை அந்த இடத்துல இருந்துதான். ஆண்டவர் இயேசு டீச் பண்ணும்போது அதே ஆண்டவரோட வல்லமை இன்னைக்கு இயேசுவோட பிரசனம் இந்த இடத்துல இருக்குது. ஆண்டவரோட பிரசனம் இங்க இருக்குது. அதே வல்லமை இன்னைக்கு உங்களை சுகமளிக்கிறதுக்கு, உங்களை ரெஸ்டோர் பண்றதுக்கு, உங்களை விடுதலையாக ஆக்குறதுக்கு இங்க இருக்குதுங்க. ஆமென். ஆண்டவரோட பிரசனம், ஆண்டவரோட வல்லமை இங்க இருக்குது. ஆமென். ஆமென். Those of you who are watching me online, if you're stuck, if you feel that you're paralyzed by fear, broken relationship, broken dreams and fear of the future, I want you to know that wherever that you're watching me from, I want you to know that the presence and the power of God is there. Amen. Amen. The power of God is in your office. The power of God is in your living room, in your bedroom, or wherever you are. Come on, all over the place, even in this hall. In the hall la irukra kuda apdiye karangala uyarthi அந்த ஆண்டோட வல்லமை அப்படியே உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. Come on. Come on, just receive it, church. Say, thank you, Jesus, I receive it. பாருங்க, வேதத்துல போட்டிருக்குது, whom the Son sets free is free indeed. வேதத்துல போட்டிருக்குது, யோவான் 8வது அதிகாரத்துல 36வது வசனத்துல போட்டிருக்குது, குமாரன் உங்களை விடுதலையாக ஆக்கினார், மெய்யாகவே நீங்க விடுதலையாவீர்கள். ஆமென். ஆமென். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்துல போட்டிருக்குது, the devil, the thief does not come except to steal and to kill and to destroy. I have come, இது இயேசு சொல்றாரு, I have come that they may have life and that they may have it more abundantly. Amen. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகின்றான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆண்டவர் இயேசு சொல்றார். Come on, let's clap for Jesus. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் ஜீவனை பரிபூர்ணமாக ஆக்கிறதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஆமென். அவரோட பிரசன்னம் இந்த இடத்துல இருக்குது. ஆமென். ஆமென்மா. 19வது வசனத்தை படிங்க. எஸ். ஜனக்கூட்டம் மிகுதியாக இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல், பாருங்க, அவனை உள்ளே கொண்டு போறதுக்கு வகை காணாமல் வீட்டில் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோட இறக்கினார்கள். பாருங்க, இது கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்க. அவங்க படிக்கும் பொழுது உங்க பைபிளை நீங்க எல்லாம் படிக்கணும், எல்லாரும் பைபிள் வச்சிருக்க கையில. ஓகே, பாருங்க, அவங்க அவனை எப்படி இறக்குனாங்கன்னா அந்த ரூஃப்ல இருந்து அவனை படுக்கையோட இயேசு முன்பதாக அவங்க இறக்குனாங்க. பாருங்க, இந்த 4 பேரும் நினைச்சிருந்தா, ஐயோ இவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம ஆட்களுக்கு சொல்லவே தேவையில்ல, நியூஸ்ல போடவே தேவையில்ல, வாட்ஸ்அப்ல போடவே தேவையில்ல, வந்து சேர்ந்துருவாங்க எல்லாரும். அவங்க பாருங்க, அந்த கிணத்தை தூக்கும் பொழுது கூட, அந்த படுக்கை தூக்கும் போது அவங்க நினைச்சிருக்கலாம், நாளைக்கு வரலாம், ஏசி போடுதானே இருப்பாரு, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். ஆமா இல்லையா? இல்ல பரவாயில்ல, இன்னைக்கு நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் நெக்ஸ்ட் டைம் ஆண்டோட ஜெபம் பண்றேன், நான் நாளைக்கு ஜெபம் பண்றேன், நான் அடுத்த வாரம் ஆண்டோட பேசுறேன், நான் அப்படி கூட நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கலாம். ஆமாவா இல்லையா? ஆனா பாருங்க, இந்த 4 பேரும் they didn't wait for the next season. ஆமென். எல்லாரும் அப்படியே கன்ஃபியூஸா பாக்குறீங்க. ஆமென். எல்லாரும் அவங்க என்ன செய்றாங்கன்னா, அவங்க வந்து ஆண்டவருக்கு இப்போவே தான் பார்க்கணும்னு அவங்க முடிவோட இருந்தாங்க. ஆமென். It is now or never. சொல்லுங்க, now or never. அவங்க நாளைக்கு வந்துக்கலாம், அடுத்த வாரம் வந்துக்கலாம், அவங்க யோசிக்கவே இல்லை. ஆமென். ஆமென். அவங்களோட மிஷன் என்னங்க? இவனை அப்படியாக இயேசு பிரசன்னத்துக்கு கொண்டு போய் இயேசுவை அப்படியே சுகப்படுத்தணும்னு. ஆமா இல்லையா? அவங்க ஃபர்ஸ்ட் மிஷன், அவங்களோட இப்படி போறதுக்கு வழி இல்ல, அவங்க கிவ் அப் பண்ணிட்டாங்க. இல்ல, அவங்க என்ன செஞ்சாங்க? அப்படியே ஏறி ஓட்ல இருந்து அவனை இறக்குறாங்க. ஆமாவா இல்லையா? They didn't abort mission because of the crowd. They pressed on. Pressed on சொல்லுங்க. அவங்க தொடர்ந்து முயற்சியோட, விடாமுயற்சியோட, நம்பிக்கையோட
இந்த பேரலைஸ் மேன சேர்க்கணும்னு சொல்லி அவங்களோட ஆக்ஷன்ஸ் அவங்க தொடர்ந்தாங்க. ஆமென் ஆமென். நான் இன்னைக்கு அதே போலதான் தேவஜனமே, நம்ம என்ன சூழ்நிலை கடந்து போனாலும் சரி, நம்ம ஆண்டவர் இயேசு தேடுறதுக்கு அநேக சப்த தடைகளா இருக்கலாம். இல்ல உங்களோட குடும்பம் ரட்சிக்கப்படாம இருந்தாலும் நீங்க சர்ச்சுக்கு வரதுக்கு கூட சப்தம் உங்களுக்கு தடையாக இருக்கும். ஆமா இல்லையா? இல்ல பிரச்சனையாக இருக்கலாம். ஆமா இல்லையா? இல்ல ஆண்டவர் இயேசு நிமித்தம் நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது சூழ்நிலைகள் உங்களை தாக்கிக் கொண்டே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கிவ் அப் பண்ணாதீங்க. ஆமென் ஆமென். இன்னைக்கு அந்த விசுவாசத்தை நீங்க விட்டுறாதீங்க. ஆண்டவர் தொடர்ந்து அப்படியே வைராக்கியமாக ஆண்டவரை நீங்க தொடர்ந்து தேடுங்க. ஆமென் ஆமென். ஆண்டவரோட நேரம் இதோ. ஆமென். ஆண்டவரோட குறிப்பிட்ட நேரம் இதோ. God's time is now. Now is the day of salvation. Don't give up on your faith and don't lose heart. ஆமென். உங்களோட விசுவாசத்தை அப்படியே தூக்கி எறிஞ்சிடாதீங்க. மனம் தளர்ந்து போயிடாதீங்க. ஒரு வகை இல்லைன்னா என்னங்க, ஆண்டவரை தொடர்ந்து தைரியமாக ஆண்டவரை தேடுங்க. ஆமென். அந்த சூழ்நிலையை உங்க அப்படியாக கட்டி போட்டு மாதிரி வைத்திருக்க அதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க. ஆமென் ஆமென். பாருங்க, இந்த வாரம் நான் ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் எனக்கு சுருக்கமான சில வார்த்தைகள் என்னோட இதயத்துல போட்டாரு. அதை நான் என் தாயாரிடம் நான் ஷேர் பண்ணேன். அது என்ன சொன்னாருன்னா, I have set an open door before you. உங்களோட முன்பதாக நான் ஒரு திறந்த கதவை நான் தயார்படுத்தி வைத்தேன். நீ தைரியமாக அதுக்குள்ளே நீ நடந்து பயணத்தை ஆரம்பி. The days of greater harvest are before you சொன்னார் ஆண்டவர். ஆமென். இன்னொன்னு ரொம்ப அழகாக சுருக்கமா என் மனசுல ஆண்டவர் என்ன வைத்தாருன்னு அந்த வாரம், do not be afraid, I'm with you. இது பல தடவை பைபிள்ல படிக்கிறது தானே, ஆனா ஆண்டவரை உணர்த்தும் போது அது வேறங்க அந்த ஃபீலிங். ஆமென். நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். ஆமென் ஆமென். இந்த வாழ்க்கையில உங்க பயணத்தை நீங்க ஆண்டவரை நீங்க தொடர்ந்தும் போது பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உங்கள் முன்பதாக ஒரு திறந்த கதவை வைத்திருக்கிறார். ஒரு வழி இல்லைன்னா என்னங்க, பல வழி இருக்குது. ஆமென். அந்த கதவு ஆண்டவர் தொடர்ந்து வைத்திருக்கிறார். அவரை தொடர்ந்து நீங்க தேடுங்க, தைரியமாக ஆண்டவரை தேடுங்க. ஆமென் ஆமென். பாருங்க, எபிரேயர் 10வது அதிகாரத்துல 35-36 வசனம் தமிழ்ல படிக்கணுமா? ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஆமென். நீங்கள் தேவனுடைய பாருங்க, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நீங்க விட்டு விடாதீர்கள். ஆமென். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஆமென் ஆமென். எல்லாத்துக்கும் புரியுதா? ஆமென். இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. So do not throw away your confidence. Crystal, you understand? Sister Crystal? Good? Having headache? Okay? You know, so do not throw away your confidence. It will be richly rewarded. Amen. Amen. Confidence சொல்லும்போது ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த பலமான அந்த நம்பிக்கை. ஆமென். அதை நீங்க தூக்கி போட்டுறாதீங்க, அது விட்டுறாதீங்க. நான் ஏற்கனவே அதை பத்தி மிந்தி எங்கேஜ் ஹோம் பேஸ் சர்ச்ல உங்க இடத்துல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க தான் புஷ்பமா. அதே நேரத்துல அன்சி நம்ம யூடியூப் மெசேஜ்ல இருக்கு, அங்கேயும் நான் இதை குறித்து நான் மெசேஜ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆமென் ஆமென். சோ இன்னைக்கு நீங்க உங்களோட விசுவாசத்தை அசத்தியமா விட்டு விடாதீர்கள், அதை தூக்கி எரிஞ்சிடாதீங்க. ஆண்டவர் இயேசுவை கிட்டியானுங்க பிடிச்சிக்குங்க. Do not abort mission. Amen. Amen. Journey on, press on. Amen. Amen. Now is God's time. Amen. 20வது வசனத்தை படிங்க. இல்லம்மா, லூக்கா 5வது. அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதனைக்காரனை நோக்கி மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென்
ஆமென். பாருங்க, ஆண்டவர் அவங்களோட விசுவாசத்தை அந்த திமிர்வாதக்காரனோட விசுவாசத்தை பார்த்தாரா இல்ல தூக்கிட்டு வந்தவங்களோட விசுவாசத்தை பார்த்தாரா? சத்தமே இல்ல. தூக்கிட்டு வந்த விசுவாசம் பார்த்தாரு. பாருங்க, ஆண்டவரை என்ன அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா இட்ஸ் their faith. Jesus saw their faith. சொல்லுங்க, ஆண்டவர் அவங்களோட விசுவாசத்தை பார்த்தாரு. சொல்லுங்க பாப்போம். Jesus saw their faith. இன்னைக்கு நான் சொன்ன உங்ககிட்ட உங்களோட விசுவாசத்தை தூக்கி எறியாதீங்கன்னு சொன்னேன். ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? It will be richly rewarded சொன்னேன். ஆமா இல்லையா? பாருங்க, இன்னைக்கு today when you hold fast your faith, God sees it. God will reward your faith. Amen. God sees your faith. இன்னைக்கு உங்களோட விசுவாசத்தை நீங்க அப்படியே பிடித்து இருக்கிற பொழுது ஆண்டவர் உங்களோட விசுவாசத்தை பார்க்கிறார். ஆண்டவர் உங்களையும் பார்க்கிறார். ஆமென். ஆமென். பாருங்க, பைபிள்ல போட்டிருக்குது ரோமன் 10வது அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம விசுவாசத்தை படிக்கும் போது விசுவாசம் எப்படி வருமா? Faith comes by hearing and hearing from the word of God. ஆமென். விசுவாசம் எப்படி வருமா? ஆண்டவரோட வார்த்தை, ஆண்டவரோட வசனங்கள், ஆண்டவர் குரலை கேட்க கேட்க நமக்கு விசுவாசம் வருமா? ஆமென். ஆமென். You know, church, without faith it is impossible to please God. ஆமென். நீங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க நீங்க எழுதுறீங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். You taking notes, right? Alright? And without faith it is impossible to please God, because anyone who comes to him must believe that he exists and that he rewards those who earnestly seek him. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தமது தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென். Can we clap for Jesus? Can we clap for Jesus? பாருங்க, இன்னைக்கு நீங்க ஆண்டவரை தேடுறதா இருக்கிறீங்கன்னா நீங்க ஆண்டவரை தேடும்போது நீங்க விசுவாசிக்கிறோம் அவர் உங்களுக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். It is impossible to please God without faith. Amen. But faith without action is dead. Faith without action hindi muchanga pesla. Ifra muchanga apna weight kuறைக்கணும். Okay, faith without action is dead. Amen. Amen. பாருங்க, யாக்கோபு 2வது அதிகாரம் 26வது வசனத்துல போட்டுருக்குது. For as the body is without the spirit is dead, so faith without works is dead. ஆமா, ஏசுனா ஜூலியானா, faith without action is dead. Faith without works is dead. Amen. Amen. அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்து இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. தேவனோட வார்த்தையில போட்டிருக்குது. Amen. Our faith must be followed. இது வேற கான்டெக்ஸ்ட் works பத்தி பேசுது. ஆனா நான் இந்த வசனத்து பிரகாரம் கான்டெக்ஸ்ட் என்ன பேசுறேன்னா our faith must be followed by action. Amen. Amen. பாருங்க, அந்த 4 பேர் என்ன செய்தாங்க? அந்த மனிதனை தூக்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு விசுவாசம் இருந்தது. அவங்களோட ஆக்ஷன்ல நம்ம அதை பார்த்தோம். Amen. Amen. பாருங்க, ஆண்டவர் அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னார், your sins are forgiven. உன்னோட பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு. ஆமென். ஆமென். பாருங்க, today seek God for who he is. ஆண்டவர் இன்னைக்கு அநேக பேர் நம்ம எப்படி ஆண்டவர் தேடணும்னா, ஆண்டவர் தேடணும்னா ஆண்டவர் எனக்கு இது கொடுப்பாரு, அது கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு நினைக்கிறோம். ஆண்டவர் தேவைகளுக்கு மட்டும் தேடுறதோட ஆண்டவருக்காகவே நம்ம தேடுவோம். ஆமென். ஆமென். நம்ம ஆண்டவர் உண்மைங்க முதல் வசனத்துல படிச்சோம். நம்ம அவர் உண்மையிலே நம்ம தேடும் போது ஆண்டவர் என்ன செய்வாரா? என்ன செய்வாருங்க? சொல்லுங்க. Those anyone who comes, Hebrews 11:6, because anyone who comes to him must believe that he exists. இன்னைக்கு நீங்க ஆண்டவர் இடத்துல வரும்போது ஆண்டவர் எக்ஸிஸ்ட் பண்றாரு நீங்க விசுவாசிக்கணும். ஆமென். அப்புறம் ஆண்டவர் உண்மையாக தேடுறவங்க ஆண்டவர் என்ன செய்வாரா? ரிவார்ட் பண்ணுவாரா. ஆமென். You must believe that. பாருங்க, இந்த 4 பேரு அந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வரும்போது ஆண்டவர் உண்மையாலே அவரோட பிரசனத்தை அவங்க தேடி வந்தார்கள். ஆமென். ஆமென். உண்மையாக தேடி வந்தார்கள். ஆண்டவர்
ஆண்டவர் சுகமளிக்கவர் ஆண்டவர் பத்தி அவங்க அறிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமாவா இல்லையா? கொண்டு வரும்போது ஆண்டவர் என்ன செய்தாரு? அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சுகம், அந்த திமிர்வாதக்காரன சுகம் வந்தார். அது 4 பேர் விசுவாசத்தை பார்த்து அந்த திமிர்வாதக்காரனோட பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார். ஆமென், ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட விசுவாசத்தை பார்க்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோட விசுவாசத்தை பார்க்கிறார். No matter what situation you are in, no matter what circumstance you are in, God sees you and He sees your faith. Amen. 21-22 வசனம் படிங்க. அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி பாக்க அங்க இருக்கிற பாரிசீஸும் அங்க தேவ பாரகரும் ஞான சாஸ்திரிகளும் என்ன செஞ்சாங்கன்னா, இயேசு அப்படி சொன்னோனே அவங்க என்ன செய்தாங்கன்னா, அவங்களுக்குள்ள குச்சு குச்சு குச்சுன்னு எப்படி சொல்லுவாங்க, குச்சு 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 குச்சுன்னு அவங்களுக்குள்ள மனதுல பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அப்புறம் தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? இயேசு அவர்களை நோக்கி என்ன சொன்னாரா? என்ன சொன்னார் இயேசு? உங்க சிந்தைகளில் நீங்க நினைக்கிறது என்ன? பாருங்க, இயேசு அவருக்கு அறிந்தாரு. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன பேசிக்கொண்டு இருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு Jesus knew. Amen. Amen. He knew what they were thinking. அவங்க என்னத்தை யோசித்துக் கொண்டு இருக்கிறாங்க, என்னத்தை அவங்க இருதயத்துல அவங்க யோசித்துக் கொண்டு சிந்திச்சு கொண்டு இருக்கிறாங்க. இயேசு அது அறிந்தார். Amen. அந்த இடத்துல பார்க்கிறோம், Jesus openly confronted them. இயேசு டைரக்டா கேட்டாரு. சொல்லுங்க, டைரக்டா கேட்டாரு. Amen. Amen. பாருங்க, that's my Jesus. சொல்லுங்க, அவர்தாங்க என் இயேசு, அவர்தாங்க என் இயேசு. கமெண்ட் சே, உங்களுக்கு இயேசு மேல, இயேசு உங்களோட தானே, இயேசு உங்களோட தேவன் தானேங்க. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உற்சாகமா சொல்லுங்க, அவர்தாங்க எங்க இயேசு. ஏ கம் ஆன், அப்படி சொல்லுங்க, ஏ கம் ஆன், ஏ வெக்கா. You can think about biryani later. Amen. Amen. பாருங்க, Jesus knew. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட யோசனைகளை, நம்மளோட எண்ணங்களை, நம்மளோட இதயத்துல சிந்திக்கிற அநேக காரியங்களை ஆண்டவர் அறிந்து கொள்வார். ஆமென். அறிந்து இருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அவங்க ஆண்டவர் இயேசு குறித்து அவங்க அந்த இடத்துல வேற மாதிரி பேசியிருக்கலாம். ஆமா இல்லையா? ஆண்டவர் இயேசு அதை அறிந்தார். ஆமா இல்லையா? அதே போல நம்ம இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிற வேற அநேக சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது, வாழ்க்கை பயணத்துல அநேக காரியங்கள் கடந்து போகும் பொழுது, நீங்க சிந்திக்கிற காரியங்கள், நீங்க நினைக்கிற காரியங்கள், உங்க இருதயத்துல நீங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாமே இயேசு அறிகிறாருங்க. நீங்க வாய்ப்பாக சொன்னாலும் அவருக்கு தெரியணும்ல, அவருக்கு தெரியும். பக்கத்துல சொல்லுங்க, அவருக்கு தெரியும். அதான் வேதத்துல போட்டிருக்கு, மனிதன் முகத்தை பார்ப்பான், ஆனா ஆண்டவரோ இதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். He's a searcher of hearts, church. Come on, clap for Jesus. He's a searcher of hearts. அவர் உள்ளத்துல இருக்கிற, சிந்தையில இருக்கிற காரியங்களை நினைக்கிறதே எல்லாமே அறிகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். பாருங்க, யோவான் 2:25 வசனத்துல போட்டிருக்குது, மனுஷன் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய இருக்கவில்லை. ஆமென். சரியா படிக்கிறேன் நான் தமிழ்ல? ஆமென், ஆமென். பாருங்க, ஜெரமாயா 17:10 வசனத்துல போட்டிருக்குது. அந்த வசனத்தை நீங்க படிங்க, நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். I the Lord search the heart, I test the mind, even to give every man according to his ways, according to the fruit of his doings. Come on, if you're taking notes, write Jeremiah chapter 17 verse 10. தமிழ்ல படிங்கம்மா. கர்த்தராகிய நானே
ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் Amen. தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிருந்தவர்களை சோதித்து வருவராய் இருக்கிறேன். Amen. 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 யாருக்கு புரியல? எல்லாருக்கும் புரிந்துதான் அந்த வசனம். எல்லாருக்கும் புரிந்துதான் அந்த வசனம். Amen. Amen. பாருங்கம்மா 23 24 வசனம் படிங்க. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரரை நோக்கி நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஆமென். பாருங்க, அவ்வளவுதானம்மா? உனக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அவர் ஆண்டவர் இயேசு அந்த வார்த்தையில சொல்றார். அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றாரா, நீ எழுந்து உன்னோட படுக்கையை எடுத்து நீ வீட்டுக்கு போடா. சரி நீ வீட்டுக்கு போ ஆண்டவர் சொல்லுகிறாரா? ஆண்டவர் என்ன சொல்றார்? நான் பார்த்து சொல்லுகிறேன். இங்கிலீஷ்ல போட்டிருக்குது I say to you. Amen. Amen. Jesus said I say to you. Jesus said. Amen. இன்னைக்கு அதே போலதாங்க ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். Amen. Amen. Jesus said. Jesus said சொல்லுங்க. Jesus said I say to you சொல்லுங்க. அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு சொன்னார், நான் சொல்லுகிறேன் சொல்லுங்க. Jesus said I say to you. அதுல எவ்வளவு வல்லமை இருக்கு தெரியுமாங்க? Amen. Amen. But Jesus said, today I want you to know church that God is speaking to you today church. சபையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். Amen. Not only you, those also who's watching online. Amen. God is saying to you, arise, take up your bed. Amen. Amen. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்திரு, ஒரு படுக்கையை நீ எடுத்துக்கொள்ளு. ஆண்டவர் அந்த வசனத்துல அந்த திமிர்வாதக்காரருக்கு மட்டும் பேசல. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன் என்றார் ஆண்டவர். சபை, உங்களோட வாழ்க்கை குறித்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், எழுந்திரு, எழுந்து என்னது உன்னோட படுக்கையை நீ எடு. ஆமென். நீ படுத்துக் கொண்டு இருக்கிற அந்த படுக்கையில போதும், எந்திரி. ஆமென். ஆமென். Arise and take up your bed. ஆமென். பைபிள்ல போட்டுருக்குதுங்க. மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனத்துல போட்டுருக்குது. மனுஷன் அப்பத்தினால மட்டும் இல்ல, ஆனா ஆண்டவர் வாயிலிருந்து பொறுப்பேற்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்க பிழைப்பீங்க. உங்களோட குடும்பம் பிழைக்கும். ஆமென். 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 Man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God. Today you shall live by the word of God that comes out from his mouth. Your family will live, your children will live, your businesses will live. Amen. Your career will live on. Your legacy will live. Amen. இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீங்க பிழைப்பீங்க. உங்களோட குடும்பம் பிழைக்கும். Amen. Amen. Today you shall live by the words of God's mouth. So move church. Arise and take up your bed. Amen. Rise up from what you've been sleeping on. What have you settled for? Amen. நீங்க எதை குறித்து அது மேல அப்படியாக நவர முடியாம மாட்டிக்கிட்டு தவிர்த்து அது மேல நீங்க படுத்துக் கொண்டு இருக்கிறீங்க. தலை தூக்க முடியாம, எந்திரிக்க முடியாம, உயர முடியாம, இறப்ப முடியாம. இன்னைக்கு மனிதன் பேசவில்லைங்க, இந்த வார்த்தை மனிதன் சொல்லவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எழும்பு, எழும்புகிற நேரம் வந்தது. நீ படுத்துக்கிற அந்த படுக்கையில இருந்து எந்திரி, அந்த படுக்கையை எடு. அவன் என்னத்தில் குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? செத்து போன கனவுகள், செத்து போன உறவுகள்,
எதிர்காலத்தை குறித்த பயம், பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிள்ளைங்கனால பிரச்சனை, நாளை குறித்த பயம். என் வாழ்க்கை இப்படிதான் போகுது, என் வாழ்க்கையே மாறாது, என் வாழ்க்கை வரலாத இப்படிதான் இருக்கும் போது நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? இது அப்படியே தான் நீங்க உயிரோடு இருக்கிறீங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு மூவ்மெண்ட், ஒரு ஷிஃப்ட், ஒரு மாற்றம் இல்லாம நீங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்களா? திக்கி திணறிட்டு அப்படியே மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்களா? This word is for you today. Amen. Amen. This word is for you today. Rise up. உங்க வாழ்க்கை இப்படியே இருக்க போறது இல்லங்க. When God speaks, breakthrough will happen. When God speaks, miracles will happen. Amen. Amen. When God speaks, when you cannot move, you will rise up and move. ஆண்டவர் பேசும்போது திருப்பு முனை நடக்கும். ஆண்டவர் பேசும்போது அற்புதங்கள் நடக்குங்க. ஆமென். ஆண்டவர் பேசும்போது நீங்க அப்படியே நவர முடியாம சூழல் இருக்கும்போது, உடங்கி இருக்கிற சூழல் இருக்கும்போது நீங்க எழுந்து நீங்க மூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. Amen. Amen. It is not man speaking to you, but it's the true living God. Navinesh, amen. இன்னைக்கு ஒரு மெய்யான தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களிடம் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களிடம் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். ஆமென். பாருங்க, எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் புரியல? எத்தனை பேர் புரியுது? எதுக்குமே கை தூக்க மாட்டீங்க? எதுக்கு? எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் உங்களுக்கு புரியுது? Alright, that's more than enough. பாருங்க, இந்த சினாரியோ, the guy must have made up his mind. அந்த மனிதன் அவனோட வாழ்க்கை குறித்து அவனோட சிந்தையில அவன் ஃபிக்ஸ் பண்ணிருப்பான். அவனோட வாழ்க்கை மாற போறதுல, வாழ்க்கை பூரா நான் இப்படியே தான் படுத்து இருக்க போறேன், என்னால எங்கேயும் நவர முடியாது, தக்கா போன கூட யாராவது ஹெல்ப் பண்ணணும். தப்பா ஏதாவது சொன்னாங்களா? இல்ல தானே? இப்படியே தான் நான் இருக்கணும். நான் என்னோட வாழ்க்கை மனிதர் சாதாரண மனிதர்கள் போல இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ முடியாது. என் வாழ்க்கையில எல்லாமே முடிந்தது, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் வரலாறு, இது இப்படிதான் என் வாழ்க்கை முடிய போது, இப்படிதான் நம்ம பொட்டியில போகும்போதுன்னு அவரு நினைச்சு கொண்டு இருந்திருக்கலாம். ஆமா இல்லையா? ஒண்ணுமே மாறாக போகுது நாம நினைச்சிருக்கலாம். Amen. Amen. But that is not the matter with Jesus. Amen. Amen. அவன் அப்படி நினைக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனோட வாழ்க்கை குறித்து வேற திட்டங்கள் வைத்திருந்தார். ஆமென். நன்மையான காரியம் அவனோட எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆமென். அவன் எது முடிஞ்சு போனுச்சுன்னு நினைச்சானோ, ஆண்டவர் பேசும் பொழுது முடியாத காரியத்தை ஆண்டவரோட திருப்பு முனையை உண்டாக்குனார். ஆமென். ஆமென். அவன் வாழ்க்கையை மாறினது. அவன் வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, அவன் வரலாறே, history of his life, அவனோட வாழ்க்கை குறித்து சாட்சி அப்படியாக மாறினது. Amen. Amen. That's not the matter of it. Jesus had a whole different thing on his mind. Amen. In the presence of Jesus, there's no place for paralysis or fear that is not moving. Amen. ஆண்டவரோட இயேசுவோட பிரசன்னத்துலங்க, ஆண்டவர் இயேசுவோட பிரசன்னத்துல பயத்துக்கு இடம் இல்ல, சாபக்கட்டுக்கு இடம் இல்ல, அப்புறம் என்ன இருக்கு? வியாதிகளுக்கு இடம் இல்ல. ஆமென். ஆமென். நவுறாத காரியம், மாற்றம் இல்லாத காரியம், அது நவுந்துதான் ஆகணும். மாற்றம் இல்லாத காரியம் மாறி ஆகும். ஏன் தெரியுமாங்க? அவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆமென். The power of God to heal and restore is in His presence. Amen. A man who can't move met the living God on the move. Come on, can I hear an amen, church? Ravinesh, you understand? A man who cannot move met the living God who was on the move. Amen. ஒரு நடக்க முடியாத மனிதன், ஒரு எங்கே நவுந்து போக முடியாத ஒரு மனிதன் ஆண்டவரை அவன் சந்தித்தான். எப்படிப்பட்ட ஆண்டவருங்க? மெய்யான தேவனாக இருக்கிறார். அவரு God on the move. தமிழ் எப்படி சொல்றது தெரியல. அவர் என்னைக்குமே மூவ் பண்ற தேவனாக இருக்கிறார். He's always in action, always in the move, and that's Jesus Christ. Amen. And
awake, arise and take up in your hand what's been holding you down. எது அவனை அப்படியே படுக்கையில இருக்கிறதுக்கு வைக்குது? அந்த நோய் தானே. யார் அவனை தாக்கி கொண்டு இருந்தது? அந்த படுக்கை தான் அவனை தாக்கி கொண்டு இருந்தது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு ஆனா அவன் எந்திரிக்கும் பொழுது அந்த அவனை தாங்கி கொண்டு இருந்த அந்த படுக்கை அவனை அப்படியாக எங்கேயோ நவறு முடியாம இருந்த போது அந்த படுக்கையில தானே இருந்தான். வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அவனோட எனர்ஜி, அவனோட இயர்ஸ். சொல்லணும், the same bed that was the reason for his weakness, he took it up in his hand. Amen. Amen. Today what's holding you down? எந்த நோய், எந்த spirit of poverty தமிழ் என்ன சொல்லுவாங்க? எது வறுமையின் ஆவி இன்னைக்கு அப்படியே உங்களை கீழாக வைத்துக் கொண்டிருக்கு, உங்க குடும்பத்தை அப்படியே வைத்துக் கொண்டு இருக்குது. உங்களால தலை தூக்கம் இல்ல, எழும்ப பாக்குறீங்க, நீங்க you can't. What is holding you down? எந்த பயம் அப்படியாக உங்களை அப்படியே பிடித்து கொண்டு உங்க கீழேயாக வைத்துக் கொண்டு இருக்குது? இல்ல எது? I keep hearing the spirit of unforgiveness. அப்படியாக மன்னிக்க கூட தன்மை சில பேர் நம்ம இருக்கலாம். மன்னிக்க கூட தன்மை இல்லாம ஒரு கசப்பு உள்ளத்தோட எது உங்களை அப்படியாக பிடித்து கொண்டு இருக்குது? உங்களால மன்னிக்க முடியல, உங்களால புது உறவுகளோட புது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு you cannot connect with new friends, you cannot maintain relationships, you cannot honor people in relationships because something is holding us down, a spirit of unforgiveness and bitterness. மன்னிக்க கூட ஆவியும் கசப்பான இருதயம் எது உங்களை அப்படியாக, எது நம்மளை அப்படியாக கீழே வைத்துக் கொண்டு இருக்குது? இன்னைக்கு நீங்க அதுல இருந்து எந்திரிக்கும் பொழுதுங்க, அது அவங்க கையில நீங்க எடுக்கும் போது அது வெற்றிக்கு அர்த்தம். இட்ஸ் a sign of victory. ஆமென். அது வெற்றிக்கு சின்னமாக இருக்குது. ஆமென். ஆமென். இட்ஸ் in your grip. பாருங்க, அவன் படுத்து கொண்டு இருக்கும் போது அந்த படுக்கையில அவனை தாங்கி கொண்டு இருந்துச்சு. ஆமா இல்லையா சாந்திமா? ஆமா இல்லையா? அவன் அந்த படுக்கை விட்டு எழும்பினோன்னு அந்த படுக்கை அவன் கையில எடுக்கும் போது பாருங்க, நீங்க கால் கை விளங்காதவன் உடனே எடுத்து அந்த படுக்கையை பிடிக்கிறானா? இப்ப அந்த படுக்கை யாரோட பவர்ல இருக்குது, யாரோட கிரிப்ல இருக்குது? அது அவனை தாங்கி கொண்டு இருக்கா, இல்ல அவன் அதை பிடிச்சு தாங்கி கொண்டு இருக்கானா? அவன் அதை பிடிச்சு தாங்கி கொண்டு இருக்கான். அவன் he held it in his hand. Amen. He became not a slave anymore to it. He became a victor. Amen. 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 What was holding him, the bed that was holding him, now he held what was holding him all this while. Amen. Everyone can understand? புரியுதா? நான் தமிழ்ல சொல்றேன், இங்கிலீஷ்ல சொல்றேன், நான் தமிழ்ல சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். அவன் இன்னைக்கு ஆண்டவரோட குரலை கேளுங்க. அவன் 27வது வசனம் படிங்க. உடனே அவன் அவர்களுக்கு முன்பதாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். பாருங்க, உடனே ஆண்டவர் பேசியுடனே அவன் என்ன செய்தானா? அவன் எழுந்து என்ன செஞ்சானா? அவன் படுக்கையை எடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவன் வீட்டுக்கு போனானா. அப்புறம் அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, அது verse 26 right? verse 25 பாருங்க, immediately சொல்லுங்க, எல்லாரும் immediately சொல்லுங்க பாப்போம். எனக்கு பைபிள் வசனத்துல பிடிச்ச ரொம்ப வார்த்தைகள் பிடித்த ஒரு வார்த்தை என்னன்னா immediately, உடனே செய்யுது. Amen. Amen. If you are in Calvary, the DNA of the church is immediately. You must learn this. உடனே செய்யுது. Amen. Amen. Immediately he did what Jesus states. Amen. Amen. ஆண்டவர் சொன்னது அவன் உடனடியாக அவன் செய்தான். ஆமா இல்லையா? அவன் சொல்லிருக்கலாம், ஆண்டவர் நீங்க என்ன ஜோக் அடிக்கிறீங்களா கேட்டுக்கலாம். என்ன கேட்டுக்கலாம்? என்னைய பார்த்தா எல்லாருக்கும் காமெடியா இருக்கு, நீங்க என்னை வச்சு காமெடி கீழ்த்தி பண்ணலையே. அவன் கேட்டிருக்கலாம். ஆமா, எனக்கு காது எப்படி வேலை
செய்யணும் தெரியாது, காலை எப்படி எடுத்து வைக்கணும்னு எனக்கு தெரியாது, கையை எப்படி தூக்குறது தெரியாது, எப்படி பாய்க்கணும்னு கூட தெரியாது. இல்ல இது நடக்காத காரியம், முடியாது இல்ல நீங்க இனி ஒரேடியா போகணும்னு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்கன்னா அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன் பார்த்தாது சொல்லலங்க. அவன் மறுவார்த்தை பேசல, அவனோட டவுட் பண்ணி சந்தேகப்பட்டு அவன் வேற ஒண்ணும் பேசிடல. ஆண்டவர் அவனோட வார்த்தை கொடுத்துட்டாரு. ஆண்டவர் சொல்லிட்டாரு இதுதான் நீ செய்யணும்னு. அவன் வந்து ஆண்டவர் கூட வாக்குவாதம் பண்ணல, ஆனா ஆண்டவர் சொன்னதை அப்படியே கடைபிடிச்சு அவன் செய்தான். உடனே அவன் அதை எந்திரிச்சு எழும்பி பாருங்க, அவன் உடனே எந்திரிச்சு பாருங்க, நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த இடத்துல. உடனே அவன் எந்திரிச்சு அவன் அந்த படுக்கையை எடுத்து ஆண்டருக்கு மகிமை கொடுத்து வீட்டுக்கு போனானா. கூரை பொத்துட்டு கீழே அந்த கூரையை திறந்து அவன் இறக்கினவன ஆண்டவர் எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார் பார்த்தீங்களா? அதுதாங்க நம்ம ஆண்டவர். அவன் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அநேக வார்த்தைகள் வர்ஷிப்ல கூட ஆண்டவர் அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் கொடுத்தார். அவன் இப்ப வசனம் மூலமா ஆண்டவர் உங்களுக்கு பேசிக்கொண்டே இருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்றது நீங்க செய்யுங்க. அவன் when God speaks to you, do what he says. அவன் பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல போட்டிருக்குது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிய தப்பதிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாற்றிரமல்ல, அதின்படி செய்கிறவர்களையும் இருங்கள். Amen. Be doers of the word and not hearers சொல்லி வார்த்தை கேட்கறவங்க மட்டும் இல்ல, அதை நம்ம செய்யறவங்களாக இருக்கணும். அது கேட்டு மட்டும் நம்ம செய்யாம இருந்தோம்னா நம்மள வஞ்சிக்கிறோம். என்ன பண்ணோம்? வஞ்சிக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க உங்களை வஞ்சிக்காதீங்க. நீங்களே உங்களை சொல்லுங்க, வஞ்சிக்காதீங்க. பாருங்க, அந்த இடத்துல போட்டுக்குது, அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்தினானா. அவன் ஆண்டவரை அவன் மகிமைப்படுத்தினானா. இந்த இடத்துல எல்லாம் எப்படியாக உங்களோட சூழ்நிலைகள் என்ன படிக்கல, நீங்க படுத்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஆண்டவர் உங்கள்ட்ட சொல்ற, இதோ போதும், என் நேரம் வந்தது, நீ எழும்பி உன்னோட படுக்கை எடு சொல்லுகிறார். நீங்க என்னத்த மேல உங்க படுத்து கொண்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாது. அவங்கள what are you sleeping on? உங்களுக்கு தெரியாது இல்ல, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஆமா இல்லையா? today rise up, do what he says. அவன் இன்னைக்கு ஆண்டவருக்கு மகிமைப்படுத்து. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி சொல்லுங்க. கரத்தை தட்டி, ஆண்டவரே நன்றி, நான் உங்களை மகிமை. come on, all over this place, just glorify God. அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்துற போல நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த அற்புதங்களும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளும் குறித்து நன்றி சொல்லுங்க. come on, just thank God. Take 1 minute, just take a few seconds to thank God. Glorify God in this place. Come on, church. கடைசியாக 26வது வசனம் படிக்குமா? அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, பாருங்க, அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாக்கி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். ஆமென். அதிசயமான காரியங்கள் நம்ம இன்னைக்கு கண்டோம்னு சொல்றாங்க. பாருங்க, அங்க எல்லாரும் இருந்தவங்க என்ன செய்தாங்களா? ஆச்சரியமாக இருந்தாங்களா? அவங்களும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களா? அதே நேரத்துல ஆண்டவரோட தெய்வீக பயம் அவங்களோட இதயத்துல, அவங்க எல்லாருக்கும் ஆண்டவரோட பயம் வந்தது. ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில செய்யறது, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்யற கிரிகைகள், அற்புதங்கள், நன்மைகள் நம்ம மட்டும் அப்படியே எப்படி சொல்லுவாங்க, உமேஷ் எப்படி சொல்லுவாங்க, அந்த அற்புதத்தை ஏது போக மாட்டோம். ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் அவங்களும் ஆண்டவர் நன்மையும் கிருபை நம்ம வாழ்க்கையில பார்த்து அவங்களும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க. அவங்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. அவங்களும் அப்படியே அமேஸ்டாக ஆகுவாங்க. ஆமென். And people must see God in us and have godly fear in them. ஆமென். நம்மள பார்க்கும்போது இவங்க வித்தியாசமா இருக்காங்க. ஆண்டவர் இப்படி ஒரு அற்புதம் அவங்க வாழ்க்கையில செய்திருக்காரு. ஆண்டவர் இப்படி ஒரு அவங்க வாழ்க்கையோட வரலாறை மாற்றிருக்காரு. ஆண்டவர் அவங்க சாட்சியை மாற்றிருக்காரு. ஆண்டவர் உங்களை இவ்வளவு செழிப்பாக வைத்திருக்காருன்னு சொல்லி மத்தவங்க பார்த்து, நீங்க மட்டும் இல்லைங்க, மத்தவங்க பார்த்து அமேஸ்ட் ஆகி எல்லாரும் சேர்ந்து
மகிமை செலுத்துவாங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில காண போகும்போது அவங்களுக்கும் ஆண்டவர் மேல இருக்கிற ஆண்டவர் மேல ஒரு தெய்வீக பயம் உள்ள வரும். ஆமென். பாருங்க அந்த வசனத்துல போட்டுருக்கு, நாங்க இன்னைக்கு அற்புதமான காரியங்களை இன்னைக்கு பார்த்தோம். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்ற சபை, இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றபடி ஆண்டவரோட கூக்குரலை கேட்டு நீங்க எழும்பும் பொழுது, அவர் சொல்ற காரியத்தை நம்ம செய்யும் பொழுது, when you respond to God's voice and God's word, நீங்க அற்புதமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்களோட வேலை செய்யற இடத்துல, உங்களோட ஸ்கூல்ல நீங்க எது செய்தாலும் நீங்க பார்க்க போறீங்க. நம்பர் மட்டும் கை தட்டுங்க, ஆண்டவருக்கு தேங்க்யூ சொல்லுங்க. Amen. Amen. You see, I'm going to finish. When Jesus steps in, impossibilities will become possibilities. Amen. Uncommon things will look supernatural. Amen. Amen. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை பேர் சொல்ல ஆரம்பிங்க. Come on, say the name of Jesus. எல்லாரும் உண்மையிலே இங்க நீங்க ரட்சிக்கப்பட்டு நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இந்த வாழ்க்கை பாடத்தை ஆண்டவர் எப்படியாவது உங்க வாழ்க்கையை மாற்றிருந்தா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதங்கள் செய்திருந்தா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மையை செய்திருந்தா, இன்னைக்கு ஆண்டவர் உங்க நலமாக செழிப்பாக வைத்திருந்தா, come on, say the name of Jesus, church, all over this place, from the front to the back. Come on, say Jesus. Say the name of God. Come on, say Jesus, Jesus, Jesus. Come on, say Jesus. Come on, say Jesus. ஒரு 10 பேர் தான் ஜீசஸ் னு சொல்றீங்க, 10 பேர் ஜீசஸ். Okay, amen. பாருங்க, today the name that you are calling on and saying, நீங்க கூப்பிடுற பேரு, நீங்க உச்சரிக்கிற பேரு சாதாரண பேர் இல்லங்க. அவன் வேதத்துல போட்டுக்கிற அவன் நாமத்தை கூப்பிடுறவங்க அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. All those who call him will be saved. Amen. அவரோட நாமம் சாதாரண நாமம் இல்லங்க. அவர் நாமத்துக்கு வேற ஒரு நாமம், பெரிதான நாமம் இல்ல இந்த உலகத்துல. Amen. Amen. பாருங்க, the word of God says in Philippians chapter 2 verse 9 to 11, therefore God also has highly exalted him and given him the name which is above every name, that at the name of Jesus at every knee should bow, of those in heaven and of those on earth and of those under the earth, and that every tongue should confess that Jesus Christ is Lord, to the glory of God, to the Father. Amen. Amen. இன்னைக்கு ஆண்டவர் இயேசு நீங்க நாமத்தை சொல்லும் போதுங்க, ஒவ்வொரு காலும் முழங்கும். ஆமென். பிசாசானவன் பயப்படுவான். Satan will tremble at his name. மரித்து போனவர்கள் எழும்புவார்கள். அதுதான் அவரோட வல்லமை, நாமத்தின் வல்லமை. ஆமென். குருடர்கள் பார்ப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், சப்பானிகள் நடப்பார்கள். The chains will be broken and the power of the name of Jesus. ஆமென். அவரோட நாமத்தை சொல்றதுக்கு நம்ம கஷ்டப்படக்கூடாது. We are privileged to call upon the name of Jesus. Amen. Every knee shall bow, every tongue shall confess He is Jesus. He is holy, holy, holy. There is power in His name. Breakthroughs will happen, miracles will happen. Amen. He is El Elyon. He is Jehovah Rapha. He is Jehovah Nissi. He is Jehovah Sidkenu. Amen. Amen. He is a powerful God. He is a living God. Amen. கடைசியாக conclusion. யோவேல் 2வது அதிகாரம் 20 26 வசனம். No, sorry, Joel chapter 2 verse 25 to 27 படிங்க. Joel chapter 2 verses 25 to 27. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுகளும் பச்சித்த
வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பச்சித்த வருஷத்தில் காண போன வருஷங்களில் தொலைஞ்சு போன வருஷங்கள் ஆண்டவர் என்ன செய்வாரா? திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப அளிப்பாரா? God will restore all things to you. Amen. அப்புறம் நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை உங்களை அதிசயமாக நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தரே கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். கர்த்தரோட நாமத்தை நீங்கள் துதிப்பீர்களா? ஆமென். உங்களை அதிசயமாக நடத்தி வந்த ஆண்டவரை நீங்களும் நானும் இன்னைக்கு துதிப்போம். ஆமென். ஆமென். பாருங்க, ஆண்டவர் போட்டிருக்கிறாரு அவரோட வசனத்துல, வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கொடுப்பாரா? இரட்டையான கனம் கொடுப்பாரா? அந்த 20 அந்த 27 படிச்சிட்டீங்களா? படிங்க. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்க அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் எப்பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு உங்களை பார்த்து, அவரோட ஜனங்கள் என்னைக்குமே வெட்கப்பட்டு போக மாட்டார்களா? அதே போல ஏசாயா 61 அதிகாரத்துல 7வது வசனத்துல போட்டிருக்குது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ஆண்டவர் இருந்த தடையாக பலர் வரும். God will give you, instead of shame, you shall have double honor. Amen, church. Amen. Amen. நீங்க மகிழ்ச்சியோட நீங்க இருப்பீங்க. அதிசயமாக ஆண்டவர் உங்களை நடத்தி கொள்வார். அதை நீங்க பார்த்து அதை நிமித்தம் நீங்க ஆண்டவரை நீங்க துதிப்பீங்க. ஆமென். அப்படியே இந்த இடத்துல அப்படியே எழுந்திருந்து, come on, let us declare the goodness of God. His name Jesus. He is our joy. He is our strength. Amen. He is the strength of our heart. He is the strength of our life. Come on, let's declare His awesome goodness, church. He leads us down green pastures. Oh, shakatarala sande, mambrakatorala kargale uyarthi, from the front to the back. Inga irukra yavarum kargale mudi, and also those who are watching us online. Come on, lift up your hand. This prophetic message and prophetic word is also for you, for wherever you're connected to us from right now. Oh, Shakata, God will restore everything that is stolen from you in Jesus' name. Amen. Amen. Oh, Shikiantaralama, you will declare the goodness of God. You will declare the awesome deeds of God. Church, arise. Take up your bed. நீங்க எழும்பி உங்களோட படுக்கையை நீங்க கையில நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். Shakataralama, Shikiante. Oh, Rama Kasharalama Mariande.